அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களுடைய புகைப்படங்களோட, இப்ப இருக்கக்கூடிய கட்சியான தாவேகாவோட இருக்கும்போது அந்த புகைப்படங்கள பயன்படுத்துறத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அது ஜெயலலிதா படம் வச்சிருந்தார் நினைக்கிறேன். பாக்கெட்ல. பாக்கெட்ல. அதே மாரி அவரோட போஸ்ட்ல எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய போட்டோஸ் இருந்தது. என்ன போஸ்ட்ல? கார்த்திகை தீபம் வாழ்த்து போஸ்டர்ல. போட்டாரோ? போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இல்ல இது எந்த மாதிரி மாறுதுன்னா? இல்ல அது மாத்தமா அதை விஜய் அதுல எல்லாம் குறுக்கிட மாட்டார், கொடுக்கறதில்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஏன்னா இங்க ஒரு பகை பாராட்டுகிற அரசியலை ரொம்ப மலிவாகவும் மட்டமாக நடத்திட்டு இருக்கிற சூழல்ல இப்படி சுதந்திரமாக இயங்க அனுமதிச்சிருப்பது மகிழ்ச்சிக்குரியது தான். இல்லை இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நாளைக்கு திமுகவிலேருந்து வந்தால் கலைஞர் ஃபோட்டோ, ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கலாமா? பிஜேபியிலேருந்து வந்தால் சாவர்கரோட ஃபோட்டோலாம் வச்சுக்கலாமா? அந்த மாதிரி பார்க்கப்படுது, கேட்கப்படுது. இல்லை இல்லை, அந்த வரிசையில் சாவர்கர் வரிசையில் ஜெயலலிதாவை பார்க்கக்கூடாது. ஏன்னா அரசியல் எதிரின்னு அவர் திமுகவை சொன்ன பிறகு கலைஞர் ஃபோட்டோ வச்சுட்டு வர முடியாது, வரக்கூடாது. அதில் ஒரு தார்மீக ஒழுங்கு இருக்குல்ல. அதனால் செங்கோட்டையனை வச்சுட்டு இருந்தார், அதுக்கு அவர் அப்ஜெக்ஷன் ஒன்றும் சொல்லலை, அது அவருக்கு உரிமை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு உபசரிப்புகள்லாம் எப்படி இருந்தது? நல்லா உபசரிச்சார். இதுவே நான் நெகிழ்ந்துட்டேன். அவர் நான் 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் முதல்வர் ஆகலாம்னு ராக்கி ரங்கராஜன் எழுதின புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுத்து பொன்னாடை அணிவித்தேன். அந்த புத்தகத்தில் ஆளப்பிறந்த தலைவனுக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடியாத அன்புடன் தரும் பரிசுன்னு சொல்லி அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார், மனநிறைவாக இருந்தார். நமக்கு ஒரு புதிய சக்தி பிறந்தது மாதிரி ஒரு பூரிப்போடு என்னை வழி அனுப்பினார்.